வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதனால நீங்க உங்க தாலி செயினை கட்டி கொடுத்தீங்கன்னா நான் அதை அடகு வச்சு பணம் வாங்கி ஓனர் கிட்ட அட்வான்ஸ் கொடுத்துருவேன். அவ்வளவுதானே? இதுக்கு போய் நீ ஏன் இவ்ளோ தயங்குற கார்த்தி? ஒரு நிமிஷம் இரு. கார்த்தி, இந்தா புடி. அண்ணே, நான் சீக்கிரமே பணத்தை ரெடி பண்ணி இதை திருப்பி கொடுத்துடுறேன். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல பணத்தை ஓனர் கிட்ட போய் கொடு. போ, சீக்கிரம் போ. சரி அண்ணே, வரேன். கண்ணு, என்கிட்ட இப்போ கையில பணம் இல்ல. இருந்திருந்தா நான் உன்னை மறுபடியும் தாலி செயினை கழட்ட விட்டுருக்க மாட்டேன் கண்ணு. ஐயோ அக்கா, பரவாயில்லக்கா. ஏற்கனவே எனக்கு நீங்க நிறைய பண்ணிட்டீங்கக்கா. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இன்னைக்குதான் நீ இந்த தாலி செயினை போட்டுட்டு வந்த. பின்னாடியே வந்து உன் குழந்தை வந்து அதை கேட்டதும் எனக்கே ஒரு நிமிஷம் பக்குன்னு ஆயிடுச்சு கண்ணு. ஆனா நீ ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம அவ்வளவுதானே தரேன்னு சொல்லி மறுபடியும் மஞ்ச கயிறை கட்டிக்கிட்டு தாலி செயினை கழட்டி கொடுத்துட்டியே. உனக்கு கொஞ்சம் கூட கஷ்டமாவே இல்லையா கண்ணு? இதுல என்னக்கா கஷ்டம்? மறுபடியும் கழுத்தை மறைக்கிற மாதிரி சுடிதார் போட்டுக்கணும், அவ்வளவுதானே? உன் நல்ல மனசும் இறக்க குணமும் யாருக்குமே வராது கண்ணு. உன்ன மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. யாரும் இப்படி உதவி பண்ண மாட்டாங்க. நான் பெருசாலாம் எதுவும் பண்ணலக்கா. கார்த்தி என்ன முயற்சி எடுத்தாலும் அது ஃபெயிலியர் ஆயிட்டே தான் இருக்கு. அதனால அவன் ரொம்ப மனசு பாதிக்கப்பட்டிருக்கான். அந்த வேதனையில இருந்து அவன் மீண்டு வரணும்னா அவனுக்கு நல்லபடியா ஒரு தொழில் அமையணும்ல. அதுக்கு எந்த இடைஞ்சல் வந்தாலும் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் அதை தீர்த்து வைப்பேன்க்கா. உன் நல்ல மனசுக்கு உனக்கு ஒரு குறையுமே வராது கண்ணு. சரி, பாத்துக்கோ.